வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக இருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக இன்றைய தினம் 17 மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட 17 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றைய தினம் அதே பகுதியில் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்றைய தினமும் அதே பகுதியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக வருகின்ற 19ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா, கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக 19ஆம் தேதி வாக்குல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக வலுப்பெறுமா என்பதை அதை நோக்கி எந்த திசை நோக்கி செல்கிறதோ அதை குறித்துதான் கூற முடியும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாடு, கேரளா, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் தொடங்கி வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.